சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அவங்க நினைச்ச மாதிரியே 4 பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வசந்தி ஃபோன் பண்றாங்க. "தமிழே, எப்படி தமிழ் இருக்கு காலு?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா, கால்லாம் பரவாயில்லம்மா, இப்போ கொஞ்சம் திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வசந்தி "சரி தமிழே, நீ எப்பன்னு சொல்லு, நானும் உன் கூட வரேன், கட்டை பிரித்து மாற்றிட்டு வந்துடுவோம்" அப்படின்னு அங்கே வசந்தியும் தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரிம்மா, நீ பார்த்து நடந்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா தமிழ் உட்காந்துருக்காங்க. இந்த சாவித்திரியும் தாமரையும் வருதுக. "என்னடி, பரீட்சை எழுதிட்டோம்னு ரொம்ப திமிரா இருக்கியா? எத்தனை நாள்னு பார்க்குறேன், இரு, உன்னோட ஆட்டத்தை கூடிய சீக்கிரத்தில் முடிவுக்கு கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரையும் சாவித்திரியும் கத்துதுக. உடனே தமிழ் சொல்கிறாங்க, "நீங்கள் என் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரது இருக்கட்டும், நீங்கள் உங்கள் மகளோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வாழ்க்கையை பார்க்க பாருங்க. இப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுல இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாவித்திரி மொக்க உடைக்கவும் சாவித்திரி அசிங்கப்பட்டு அங்கேருந்து போயிடுது. அப்புறம் பார்த்தா மறுநாள் ஆகிருது. திடீர்னு கட்சி தலைவரும் அவரோட மனைவியும் வர்றதா ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ராஜாங்கம் சேது, இன்னைக்கு கட்சி தலைவரும் அவங்க வீட்டம்மாவும் வர்றாங்க. உடனடியாக நீங்கள் வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுகளை போட சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க, "அடே சேது, நீ தமிழ்ச்செல்விய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஏன்னா தலைவர் வர்றாரு. அவர் வர்ற நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வி அவுட் ஹவுஸில் இருந்தானா ஏதாவது சந்தேகம் வந்துடும். நீ அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடு" அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கமும் சொல்கிறாரு, "ஆமையா சேது, எதுவும் நம்ம வீட்டு விஷயம் தெரிய வேணாம். நீ அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தமிழையும் சேது வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு. "இந்த மாதிரி கட்சி தலைவர் வர்றாரா, நீ அங்கே வா. அதனால நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அவர் போனதுக்கப்புறம் நீ திரும்பவும் இங்கேயே வந்துடணும்" அப்படின்னு சேது சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தமிழும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கட்சி தலைவர் வர்றாங்க. அவங்க வீட்டுக்காரம்மாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும், "என்ன அமைச்சரே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு அவங்க கேட்கவும், "நாங்களாம் நல்லா இருக்கோங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, "எங்களுக்கு என்ன, அமைச்சர் புண்ணியத்தில் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். உங்கள் பையன் எங்கள் கட்சிக்கு இருந்த மிகப்பெரிய கெட்ட பெருகி ஒழிச்சு கட்டிட்டாரு. அதுக்கு உங்கள் பேத்தி தமிழ்ச்செல்வியும் தான் காரணம்" அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழை பார்த்து, "எப்படிம்மா இருக்கு காலு? இந்த நேரத்தில் நீ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கக்கூடாதா? எப்போவுமே வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, இனிமே கவனமாக நடமா" அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் தமிழகிட்ட நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கட்சி தலைவர் சொல்கிறாரு, "அம்மா, நீ வயசில் சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உன்னோட மாமனாரோட முன்னேற்றத்துக்கு அம்பட்டு உதவியாக இருந்திருக்க. உன்னை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனதுனால எங்களுக்கு இருந்த கட்சியில் இருந்த கெட்ட பேரும் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மாமனாரை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலிடத்துலேருந்து நம்ம கட்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நிறைய பாராட்டுக்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நீங்க உங்க மருமக தமிழ்ச்செல்விக்கு தான் நன்றி சொல்லணும்" அப்படின்னு அவர் சொல்லவும், "கண்டிப்பா ரொம்ப நன்றிம்மா தமிழ்ச்செல்வி" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. உடனே தமிழும் "எதுக்கு மாமா, நீங்கள் இது என்னோட கடமை" அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா அந்த சாவித்திரியும் தாமரை அப்புறம் ஈஸ்வரி எல்லாம் நிற்கிதுங்க. ஐயோ, இவளுக்கு அடுத்தடுத்து எல்லாம் நல்லதாகவே நடக்குது. இவளுக்கு மேற்கொண்டு கெட்ட பேர் ஆக்கணும்னு நினச்சா இவ என்னடானா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க சொல்கிறாரு, "தலைவரே, இன்னைக்கு நீங்கள் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டு போகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் சரிங்க அமைச்சரே, என்ன சாப்பாடு தானே, சீக்கிரமாக சாப்பிட்டு நாங்களும் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லவும் இங்கே மோகனா எல்லாரும் அவசர அவசரமாக சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் கீழே ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. "சரிங்க தலைவரே, வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அப்புறம் தலைவரும் அப்புறம் அவங்க மனைவியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, "வாமா, நீ எங்கள் கூட உட்காந்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் கூப்பிடுறாங்க. அப்புறம் தமிழ், ராஜாங்கம் அப்புறம் சேது அவங்களோட மனைவி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, "சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுமா" அப்படின்னு மோகனா கிட்ட சொல்கிறாங்க. "ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிடுறாங்க.
அப்புறம் பார்த்தா சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு மாதிரி அவருக்கு படபடன்னு வந்துடுது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கட்சி தலைவரோட மனைவி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ் வந்து ஒரு நிமிஷங்க என்னை தூக்கி கீழே உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னமா பண்ண போகிற இந்த நேரத்தில், நம்ம இவ்வளோ எமர்ஜென்சியாக இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவரோட மனைவி சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, இந்த மாதிரி தான் எனக்கும் நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டேன், என் பேத்தி தான் வந்து என்னை காப்பாத்துனா, முதலுதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லவும் தமிழும் வந்துட்டு அப்படியே உட்காந்து அவரோட நெஞ்ச பிடிச்சி அமுக்கி அவருக்கு முதலுதவி சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா சேது வந்து என்ன ஆச்சு சீக்கிரமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ் வந்து முதலுதவி பண்ண அடுத்த நிமிஷத்துலயே கட்சி தலைவர் திடீர்னு முழிச்சிடுறாரு. அப்படியே படப்படன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. தண்ணியெல்லாம் துளிக்கிறாங்க. அப்படியே மயக்கமாக சோஃபாவில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. உடனே வந்துட்டு அவங்களோட மனைவி வந்து என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு மயக்க வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எல்லாம் நார்மலாக இருக்கு, பிபி ஒருவேளை அதிகமாகி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் சொல்கிறாரு, யார் இவருக்கு முதலுதவி பண்ணது அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி எங்கள் வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்கிறாங்க, ரொம்ப சரியான நேரத்தில் நீங்கள் இவருக்கு முதலுதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டாக்டர் வந்து தமிழை பாராட்டுறாங்க. தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்ட பார்த்தா அவங்களோட மனைவி வந்து ரொம்ப நன்றிம்மா, என் வீட்டுக்காரோட உயிரை நீ தான் காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை பிடிச்சி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் வந்து தமிழை பார்த்து சிரிக்கிறாரு. டாக்டர்லாம் வரவும் மீடியா ப்ரெஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கட்சி தலைவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக வர்றாங்க. உள்ளே வந்துட்டு அவர் சொல்கிறாங்க, என்னாச்சு தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி தலைவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட மருமக டாக்டருக்கு படிக்கிறதுனால அவங்க அவருக்கு முதலுதவி பண்ணியிருக்காங்க, முதலுதவி பண்ணதும் இப்போ அவர் திரும்பவும் நல்ல குணமாயிட்டாரு, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ராஜாங்கம் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து தலைவரும் நல்லா ஆயிட்டாரு. தலைவரும் வந்து தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் இல்லை அப்படின்னா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. எல்லாரும் வந்துட்டு தமிழை பாராட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி ஈஸ்வரி எல்லாம் வயிறெறியுதுங்க. என்னடி இவ அடுத்தடுத்து கோல் போட்டுக்கிட்டே இருக்கா, இவளை எப்படியாவது அடிச்சு கீழே தள்ளிடலான்னு பார்த்தா இவை நடானா மேலே மேலே ஏறிக்கிட்டே போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்படுத்து போய் நிற்கிதுங்க. கட்சி தலைவர் போயிட்டாரு. ராஜாங்கம் வந்து தமிழ்கிட்ட நன்றி சொல்றாரு. ரொம்ப நன்றிமா, நீ படித்த புள்ளன்றத அப்பப்போ நீ நிரூபிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே தமிழ்கிட்ட வந்து நன்றி சொல்லி தமிழை பாராட்டுறாரு. சேது வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்கிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.